ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த முருகனின் நெற்றியில் இருக்கும் விபூதியை தொட்ட உனக்கு நிச்சயமா சந்தோஷப்படும்படியாக ஒரு மிகப்பெரிய அதிசயமான நல்ல விஷயத்தை நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். இந்த உலகில் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒரு வகையில் மனநோயாளி போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிழிஞ்ச உடையோடு இருக்கிறவங்க மட்டும்தான் மனநோயாளின்னு நினைக்காத. கிழிஞ்சு போன மனசோட வாழ்க்கையவே நொந்து போய் கஷ்டப்பட்டு வாழணுமா நினச்சி நடமாடிக்கிட்டு இருக்கவர்களும் மனநோயாளிகள் தானே. அவ்வளவுதான் அவங்களுக்கு வித்தியாசம். கிழிஞ்ச உடையோடு இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் மனசு கிழிஞ்சு நொந்து போய் வாழ்க்கையில் விருப்பமே இல்லாமல் வாழணுன்ற கட்டாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர்களை நான் என்னன்னு சொல்கிறது? என் அன்பு பிள்ளையே, உனக்கு அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நல்ல குணமும் நல்ல எண்ணமும் நல்ல மனசும் இருக்கக்கூடிய உன்னை அந்த கோயில் கோபுரம் போல உயர்த்தி உச்சத்தில் உட்கார வைப்பேன். பணம் இருக்கிறவங்க அந்த கோயில் கோபுரத்தின் மேலே இருக்கிற கலசம் போல தான். கலசம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அந்த கலசங்களை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தான் பணமும் வரும், ஆனால் அதே போல் போயிடும். ஆனால் கோயில் கோபுரங்கிறது எப்போதுமே நிலையானது, நிரந்தரமானது. அதை அசைக்கவோ மாற்றவோ முடியாதல்லவா? அப்படிதான் உன்னுடைய நல்ல குணமும் மனசும் எப்போதுமே உன் கூட நிலையாக நிலச்சி நிரந்தரமாக இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்ட நான் நீ எப்போதுமே நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை செஞ்சு தர்றேன். நீ தனிமையில் இருக்கும்போது யாராவது வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு அடுத்தவங்களை தேடாத. அதே போல் உனக்கு பிடிச்சவர்களிடம் ஆறுதல் தேடி போய் அவங்க அந்த ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்காம ஏமாந்து நிற்காத. இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நீ யாரையும் எதையும் எதிர்பார்க்காம மனிதர்கள் மாறக்கூடியவர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான எல்லா விஷயங்களையும், அது ஆறுதலாகவே இருந்தாலும் அன்பாகவே இருந்தாலும் அதை உனக்கு நீயே கொடுத்துக்க கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு. எப்போதுமே அடுத்தவங்களை குறைச்சி பேசி மட்டம் தட்டி பேசி ஓ மதிப்பையும் மரியாதையும் கூட்ட நினைக்காதே. அப்படி அடுத்தவங்களை மட்டம் தட்டி இழிவாக பேசி ஒன்று நீ பெருசாக பேசினா அங்கு கூடுவது உனது மதிப்பல்ல, உன் தலைக்கணம் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உனக்கு சமமாக மற்றவர்களை நினைக்கணுமே தவிர உன்னை விட உயர்வாகவோ தாழ்வாகவோ யாரையும் நினைக்கக்கூடாது என் செல்வமே. முட்டாள்தனத்தால் தப்பான வேலை செஞ்சு தவறாக அடுத்தவங்க கிட்ட ஏமாந்த மனிதர்களை விட இரக்க குணத்தால் ஏழமாளியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமியில் இனிமேலாவது யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் கவனமாக இருக்க கற்றுக்கோ. நீ வேணாம்னு சொன்னாலும் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்க போகிறதில்ல. நீ வேணும் வேணும்னு கேட்டாலும் உன் வாழ்க்கையில் இன்பங்கள் தொடர்ச்சியாக கிடைக்க போவதும் இல்லை. இன்பமோ துன்பமோ எப்போ எந்த நேரத்தில் எது உனக்கு கிடைக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கணும். அதன்படி தான் உனக்கானது உன்னை வந்து சேரும். அப்படி தான் உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கை இன்பமயமாய் மாறும்படியும் ஒரு அதிசயத்தை நடத்த வந்திருக்கேன். யார் எங்கே இருந்தாலும் அவரவர்கள் இடத்தை பொறுத்து தான் அவரவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும். வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருந்தாலும் அவர் அப்படியே வணங்கிட்டு போகிறவங்க, சில சமயத்தில் பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறவங்க, மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த முருகனையும் பெருமாளையும் கூட தேடி போய் பார்க்குறத கண்டிருப்பாய் தானே. எதுவும் பக்கத்திலே இருந்தாலும் அருமை தெரிகிறதில்ல. உயர்ந்த இடத்தில் இருப்பதை தான் பெருசுன்னு தேடி வரக்கூடியவர்களாக மனசில் நினைக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கீங்க. ஆண்டவனே ஆனாலும் உயர்ந்த இடத்தில் இருந்தால்தான் மதிப்பா என்ன? சரி, இப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஓ மனசில் விநாயகருக்கும் இடம் இருக்குது, இந்த முருகனுக்கும் இடம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரையும் சமமாக பார்க்க நினைக்கிற ஓ நல்ல மனசுக்கு சந்தோஷங்களை தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துக்கும் உன் தலைவிதி தான் காரணம்னு இருக்கலாம். ஆனால் அதுக்காக
என் தலைவிதி இப்படி ஆயிடுச்சே நீ புலம்பிக்கிட்டே இருந்தீனா உன் தலைவிதி ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு உன்னை பயமுறுத்த தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு எந்த கெட்ட விஷயம் நடந்தாலும் அதை பெருசாக நினச்சி புலம்பாம அமைதியாக இருக்க பழகு. நீ பொறுமையாக அமைதியாக இருந்தீனா அந்த விதி கூட உன்னை வெறுத்து விலகி போயிடுமேன் செல்வமே. கனவு கண்ட வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சே, வாழ்க்கை முழுவதும் கஷ்டமும் நஷ்டமுமா இருக்கேன்னு நொந்து போகாம இனிமேலாவது மிச்சம் மீதி வாழ்க்கைய சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடு. கற்பனையோடு வாழ்ந்த கனவுலக வாழ்க்கையை தாண்டி நிம்மதியாக இந்த நனவாக நிஜமான நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நீ வாழணுன்றதுக்காக தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். ஏதாவது ஒரு வார்த்தையை தப்பாக பேசினா உன் மனசில் வலிக்கும். உனக்கு துரோகம் செஞ்சா நீ மனசு கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சே தானே சில பேர் உன்னை காயப்படுத்துகிறாங்க. அவங்க உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அவர்களிடமே போய் உன் மனவலிக்கு ஆறுதல் தேடுவதில் எந்த பயனும் இல்லை. இனிமேலாவது யார் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம யாரும் உன் மனசை கஷ்டப்படுத்துவதற்கு வாய்ப்புகளையும் கொடுக்காம கவனமாக இருந்துக்கோ. உண்மையான அன்பில்தான் கோபங்களும் கட்டுப்பாடுகளும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் பிரச்சனையே வராத அளவுக்கு உனக்கும் எந்த உறவுக்கும் பிரிவு வராத அளவுக்கு நீ புரிதல்களை சரியாக அமைச்சுக்கோ. ஒரு மனிதர் உன் மேலே கோவப்படுறாங்க, நீ இதை செய் அதை செய்யன்னு உனக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னா அது உன் நன்மைக்காகவும் அல்லது உன் மேலே வச்சிருக்க உண்மையான அன்புக்காகவும் கூட இருக்கலாங்கிறத யோசிச்சு புரிஞ்சுக்கோ. சில பேர் வேணும்னே உன்னை கட்டுப்படுத்தி அவங்க கைக்குள்ளே வச்சு உன்னை அடிமைத்தனமாக நடத்தணும்னு நினைப்பாங்க. அவர்களை நான் சொல்லவில்லை. உண்மையான அன்போடும் பாசத்தோடும் யாரும் உன்னை தப்பாக பார்த்துடக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாது, உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுன்ற எண்ணத்தோட உனக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய சில உறவுகளை தான் சொல்கிறேன். நீ எடுத்து வைக்கிறது சிறிய அடியாக இருந்தாலும் நீ எட்டுவது சிகரமாக இருக்கும்படி பெருசாக காலை எடுத்து வை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு முயற்சி செஞ்சு பெருசாக ஆசைப்படும் போது அந்த முயற்சியே பெருசாகி உன் ஆசைகள் நிறைவேறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு அடுத்தவனை பார்த்தே உன் வாழ்க்கையை வாழாம உனக்காக நீ புது விஷயங்களை செய், புது புது மாற்றங்களை செய். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. உனக்குள்ள நல்ல நினைவுகள் இருந்தால் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அது மாற்றும். உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களையே யோசித்து வருத்தப்படாமல் இதுவரைக்கும் நடந்த எத்தனையோ நல்ல விஷயங்களை நினைக்க பழகு. எந்த இடத்துல உன்னை வேணாம்னு தள்ளி நிற்க சொன்னாங்களோ, எந்த இடத்துல நீ முதலாக வந்து நிற்கக்கூடாதுன்னு உன்னை தவிர்த்தார்களோ அதே இடத்துல தவிர்க்கவே முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி. அப்படியே அன்பு பிள்ளையான உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுப்பதற்கு எப்பவுமே நான் தயாராக இருக்கேன். எவ்வளவு ஆழமான அன்பாக இருந்தாலும் தொடர்ந்து உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது தானே சரியாக இருக்கும். பேசவும் முடியாமல் பேசாமல் இருக்கவும் முடியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்படுற. சில பேர்கிட்ட பேச முடியலை, சில பேர்கிட்ட பேச பிடிக்கலை, சில விஷயங்களை செய்ய பிடிக்கலை, சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுற. இப்படி நீ நினச்சதற்கு எதிர்மாறாக என்னென்னவோ நடக்குதேன்னு நினச்சி வருத்தப்படாத. எதிர்பார்ப்பும் ஆசையும் தப்பு கிடையாது. ஆனால் நீ எதிர்பார்க்குறதுக்கும் ஆசைக்கும் அடுத்தவங்க சரியாக இருப்பாங்களான்னு யோசி. ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவரான்னு யோசிச்சுட்டு அப்புறமா அவர் மீது எதிர்பார்ப்பை வைக்கணுமே தவிர யாரையும் முழுசாக நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே. அன்பும் உன் மேலே அக்கறையும் இல்லாத ஒரு மனிதரிடம் உனக்கான நல்லதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறது உன்னுடைய தவறு தானே. இதை புரிஞ்சுக்கிட்டினா இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரையும் நம்பி ஏமாந்து போக மாட்ட. நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு நிம்மதியான வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. ஓடி ஓடி சம்பாதிச்சு அதை சந்தோஷமாக செலவு செய்கிற ஆடம்பர வாழ்க்கைங்கிறது நிம்மதியான வாழ்க்கை கிடையாது என் செல்வமே. கையில் இருக்கிறத வச்சு சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு சமாளித்து நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வது தான் அமைதியான நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளம்.
அதனால இருக்கிறத குறைவா நினைக்காம அதையே பெருசா சிறப்பா நினைச்சு வாழ பழகு. நீ எங்க இருக்கணுங்கிறத விதி முடிவு செய்யட்டும். ஆனா நீ எப்படி இருக்கணுங்கிறத நீயே முடிவு செய். உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும், எப்படி சாதிக்கணும்னு உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்ய பழகு. உன் அப்பன் முருகன் உனக்கு சவால் விட்டபடியே எல்லா சங்கடங்களையும் தீர்த்து சந்தோஷங்களை விமரிசையாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு பதிலாக யாருக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம நீயே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செய்ய முயற்சி செய். அதே போல உனக்கு எப்படி ஒரு விஷயம் நடந்தா கஷ்டப்படுவியோ, ஒரு விஷயம் நடந்தா உனக்கு எப்படி வலிக்குமோ, அதே போல மற்றவர்களுக்கும் வலியும் வேதனையும் வருங்கிறத உணர்ந்து கொண்டு யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. உன்னையும் நீ நேசி, மற்றவங்களையும் நேசிக்க கத்துக்கோ என் செல்வமே. உன்னை எதிர்த்து பேசுறவங்களும் நீ சொல்றதுக்கெல்லாம் இல்லைன்னு மறுத்து பேசுறவங்களும் எல்லாருமே எதிரிகள் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் சரி சரின்னு சம்மதிக்கிறவங்களும் நீ செய்யறதெல்லாம் சரிதான்னு சொல்றவங்களும் உன் கூடவே இருக்கிறவங்களும் உறவுகளும் கிடையாது. கெட்டவங்க கூட சில சமயத்தில் உன் கூடவே இருந்து நீ செய்கிறது சரி சொல்கிறது சரின்னு ஆமாம் ஆமாம் போட்டு உன்னை கவிழ்க்க நினைக்கலாம். நல்லவர்கள் கூட நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு எடுத்து சொல்லி உனக்கு எதிராக பேசுபவர்களாக இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மாறக்கூடிய மனிதர்கள் எந்த நேரத்தில் எப்படி நடக்கிறாங்கன்றதை தெரிஞ்சு நடந்துக்கோ. எந்த உறவுமே எனக்கு தேவையில்லைன்னு நீ ஒதுங்கி போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அடுத்தவங்க செஞ்ச கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ட. இப்போது எதையுமே என்னால் சந்திக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் யாரும் என்னை ஏமாத்தாதீங்க, துரோகம் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாம தானே எல்லா உறவுகளிடமிருந்தும் ஒதுங்கி விலகி நிற்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையாகவே உனக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ கிடையாது. ஆனால் எவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானோ, நமக்கு எந்த விதத்தில் ஏமாற்றுவாங்களோ, நம்ம கஷ்டப்படுத்திடுவாங்களோ நினச்சி நீ பயந்து ஒதுங்கி நிற்கிறத பார்த்துட்டு தான் உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக நொந்து போய் வெந்து போய் இருக்கிற உன் மனசுக்கு ஆறுதல் கொடுத்து உன்னை அள்ளி அரவணைப்பதற்காக தேடி வந்தேன் என் செல்வமே. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை உனக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் இனி நீ கடந்து போக போகிற பாதை நிச்சயம் உனக்கு வசந்தமான வாழ்க்கையாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன். நாளைய விடியல் உனக்கான நல்விடியலாக விடிய போது இந்த இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களையும் காணாமல் போக செஞ்சு காத்தோடு காற்றாக மறைய வச்சு நாளை விடியலை நல்ல நாளாக உருவாக்க போகிறேன்.